கொத்து பரோட்டா சாப்பிட்டுருப்பீங்களா? அது மாதிரி கொத்து தோசை செஞ்சா எப்படி இருக்கும்? முட்டை தோசை தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுனா கொத்து தோசை அதுதான் செய்ய போறோம். ட்ரை பண்ணி பாத்துருவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை ஒன்று எடுத்து பொடிஸ் பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இல்ல ஒழுங்கா வச்சு பொடிசா கட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசை கல்ல ஒன்று எடுத்து ஒரு நிமிஷம். தோசை இரும்பா தானே இருக்கு, அதையே தோசை கல்லுன்றாங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? இப்போ கொஞ்சம் தோசை மாவை எடுத்து அந்த மாவை எடுத்து தோசை கல்ல ஊத்தி மெலிசா ஒரு தோசையை சுட்டதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதுல போட்டுக்கோங்க. நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்றேன். எப்படி வர போகுதுன்னு எனக்கே தெரியாது. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியும் அதுல போட்டுக்கோங்க. நம்ம 1 மில்லியன் அடி போறோம். சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ அந்த தோசையில 2 முட்டையை உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமா உப்பு, கடைசியா கொஞ்சமா கரம் மசாலா போட்டு சுத்தி எண்ணெயை ஊத்திக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கேஸ் சிம்லயே வச்சு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தோசை தீஞ்சு போயிடும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் தோசையை திருப்பி போடாம தோசை கரண்டி எடுத்து நல்லா கொத்திக்கோங்க. நல்லா பண்ணீங்கன்னா இது பார்க்க எந்த மாதிரி தெரியுமா இருக்கும்? தோ இப்படி இருக்கும். எப்படி நம்ம கொத்து தோசை. இப்போ நம்ம செஞ்ச அந்த தோசை கூட ஏதாச்சும் குழம்பு ஊற்றி கொஞ்சமா சாப்பிட்டு பார்த்தேன். நான் கூட டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இதோட டேஸ்ட் பரோட்டா. நாங்க பரோட்டா இதை செஞ்சு சாப்பிடுங்க, பயங்கரமா இருக்கும். நல்லா இருக்குதான்ப்பா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.